ஓம் நமோ நாராயணாய். ஆண்டாள் திருவடிகளில் சரணம். இன்று மார்கழி 13வது நாள், 13வது பாசுரம். திருப்பாவை. புள்ளின்வாய் கீண்டானே பொல்லா அரக்கனே. புள்ளின்வாய் கீண்டானே, புள்ளின்வாய் கீண்டானே, பொல்லா அரக்கனை. புள்ளின்வாய் கீண்டானே, பொல்லா அரக்கனை. புள்ளின்வாய் கீண்டானை, பொல்லா அரக்கனை. புள்ளின்வாய் கீண்டானை, பொல்லா அரக்கனை. கிள்ளி கணிந்தானை, கீர்த்திமை படிப்போ. கிள்ளி கணிந்தானை, கீர்த்திமை படிப்போ. பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பினக்கார் போதறி கண்ணினாய், குள்ள குளிர கூடைந்து நீ ஆடாதே. பள்ளி கிடத்தியோ பள்ளி கிடத்தியோ பாவாடின நாடார். பள்ளி கிடத்தியோ பாவாடின நாடார். கள்ளம் தவிர்த்து கலந்தேடோரெம்பாவாய், கள்ளம் தவிர்த்து கலந்தேடோர் எம்பாவாய். இந்த திருப்பாவையில ஆண்டாள் தோழி எழுப்புறா. அதாவது 15 திருப்பாவை மட்டும் ஆண்டாள் தோழி எழுப்புறா. இதுல என்ன சொல்றானா, கள்ளம் தவிர்த்து கலந்தீலோர் எம்பாவா. இதை கவனிங்க. கள்ளம், ஆண்டாள் கள்ளம் கூட ஒரு வகை திருட்டுங்கிறார். இந்த தூக்கம் என்கிற இந்த கள்ளத்தனத்தை திருட்ட தவிர்த்து எழுதுற இந்த சோம்பலை முடியுங்கிறார். சோம்பலும் ஒரு வகை திருட்டு தான் என்கிறாள் ஆண்டாள். நாம் நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகை திருட்டு தான். கடவுளின் நாமத்தை ஒவ்வொரு நாளும் நான் நினைக்க வேண்டும், அப்படி நினையாமல் இருப்பதும் ஒரு வகை திருட்டு என்று ஆண்டாள் சொல்கிறார். அதுதான் அவள் அழகா பாசுரத்தை சொல்லியிருக்கா. கள்ளம் தவிர்த்து, தூக்கம் என்கிற கள்ளம், தூக்கம் என்கிற அந்த திருட்டை தவிர்த்து எங்களுடன் கலந்து அந்த மனதிற்கு இனியவனின் திருமாலின் புகழைப்பாடு எழுதின தோழி அழைக்கிறார். புள்ளின் வாய் கீண்டானே. கம்சன் என்னெல்லாமோ அதுக்கு நிறைய அரக்கர்களை அனுப்பி கிருஷ்ணரை கொல்ல பார்க்கிறார். பகவான் கிட்ட நடக்காது. இந்த தடவை புள்ளின் வாய் கீண்டானே, அதாவது பறவை ரூபத்துல பகாசுரன்ங்கிற அரக்கன் அசுரனை அனுப்பி கிருஷ்ணரை கொல்ல பார்க்கிறான் கம்சன். அப்படி புள்ளின் வாய் கீண்டானே, அவர் அப்படியே அந்த பகாசுரனோட வாயை அப்படியே பொழந்துட்டார். பொழந்து அவனை கொண்டுட்டார் கண்ணன். புள்ளின் வாய் கீண்டானே, பொல்லா அரக்கனை. பொல்லா அரக்கன் யாரு? ராவணன். கிள்ளி களைந்தானே, பிறர் மனை நாடிய ராவணனின் தலையை கிள்ளி களைந்து விட்டார், தலையை சீவிட்டார். நம்முடைய நாராயணன் ராம அவதாரத்துல இந்த பாடல், இந்த திருப்பாவையிலே ஆண்டாள் ராமர் அவதாரத்தை சொல்றார். தசாவதாரத்துல ராமனுடைய அவதாரத்தை முந்தைய திருப்பாவையிலையும் சொல்றார், இதுலயும் சொல்றார். பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே, கீர்த்திமை பாடிப்போய். கீர்த்திமைன்னு அவருடைய புகழ்களை பாடி தோழிகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். எல்லாரும் போய் பாவை நோக்கிற இடத்துக்கு போயாச்சு. பாவை களம்புக்கார், நீ என்னடா இன்னும் படுத்துட்டு இருக்க? எல்லாரும் போயாச்சு, நீ இன்னும் படுத்து கொண்டு இருக்கிறாயே. போதரி கண்ணினாய், அழகான தாமரை போன்ற கண்களை உடையவளே. நம் நாராயணனுடைய புகழ எப்போதுமே பாடிண்டே இருக்கணும். குள்ள குளிர குடைந்து நீராடாமல் நீ படுத்து கொண்டு இருக்கிறாயே, தாமரை போன்ற அழகான கண்களை உடைய பெண்ணே. நாங்கெல்லாம் மார்கழி மாசம் அந்த பனியில சில்லுன்னு அந்த தண்ணியில எல்லாரும் நீச்சல் அடிச்சுட்டு சந்தோஷமா தோழிகள் எல்லாம் அந்த எம்பெருமா நாராயணன் புகழை பாடிக்கொண்டு அழகா நீச்சல் அடிச்சு கொண்டு இருக்கிறோம்.
அதையெல்லாம் நீங்களோட சேர்ந்து அனுபவிக்காம நீ பாட்டுக்கு படுத்து கொண்டிருக்கிறியே, நன்னாளா அந்த பகவானுடைய நாமத்தை சொல்ற நாள் எல்லாமே நல்ல நாள் தான். அதே சமயம் மார்கழி மாதத்துல அந்த கண்ணனை நினைப்பது இன்னும் இன்னும் வசதியானது அல்லவா? அதையெல்லாம் நீ மறந்து படுத்துட்டு இருக்கியே, அந்த தூக்கம் என்கிற சோம்பலை தவிர்த்து, இந்த கள்ளத்தை தவிர்த்து எங்களுடன் எழுந்து வா. உற்சாகமாக மார்கழி நீராடு, அந்த பகவான் நாமத்தை சொல்லி அவன் அருளை பெற எழுந்து வா பெண்ணை என்று தோழி ஆண்டாள் அழைக்கிறார். இதுலயும் சோம்பலை தவறுங்கிறான். பெரியவாளே சொல்லுவா இல்லையா, மத்தியான வேளையில உறங்கக்கூடாது, மூதேவி வருவா, சாயந்தரம் விளக்கேத்தின உடனே விளக்கேத்துற நேரத்துல படுத்துக்க கூடாது, மகாலட்சுமி வரமாட்டா. அந்த மாதிரி நேரம் உறங்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் கரெக்டா ஒரு நேரம் இருக்கு. இந்த நேரம் தவறு எதுவுமே செய்யக்கூடாது. எல்லாம் அந்தந்த கால வரமுறைக்கு ஏற்றவர் தான் செய்ய வேண்டும். நேரத்தோடு உறங்க வேண்டும், நேரத்தோடு எழ வேண்டும். அதுதான் இந்த ஆண்டாள் அழகா சொல்றார். எல்லாருக்கும் அறிவுரை மாதிரி சொல்றா திருப்பாவையில. இதுதான் இந்த திருப்பாவின் பொருள். ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.